அப்பதான் வல்லரட்டனுக்கு மண்டையில புத்தி வந்தது. ஐயோ இவர் சொல்றது உண்மைதானே? பகவானை போய் பரிசோதிச்சு பார்க்கணும் இன்னைக்கு. என்ன கொண்டு நினைக்கான் பகவானை எரிச்சோம்னா பார்வதி நமக்கு சொந்தம். அப்பொழுது அந்த வல்லரக்கே ராஜனே ஆவோ என்னாத எண்ணம் எல்லாம் மனமதியிலே எண்ணுகிறான். என்னதான் என்னதான் அவை எண்ணாத எண்ணமெல்லாம் தாய் வீட்டுக்கு போன தன்னை பண்ணி போனோம்ல தண்ணி குடிக்க தண்ணி தரமான்னு தண்ணி வாங்கி வச்சுக்கிட்டேன். நமக்கு பகவான் எரிச்ச பார்வதி நமக்கு சொந்தமுங்க. ஆமா அது மட்டுமா வேற என்ன மூத்த மகன் கணபதி வருவான். தப்பாமா உங்களை மடியில இருந்துட்டு டப்பா அப்படிமா. ஆமா இளைய மகன் வேலவன் வருவான். ஐயோ டப்பாம்பா அதானே. அதாவது என்னையா பகவானை இருக்கோமே எல்லாமே நாம தானே. நமக்கு சொந்தம். படைத்த மனுக்களும் நம்ம தான் பார்க்கணும். நம்மளை பார்த்து குண்டோதம் வரும் கொடை பிடிப்பான், ஆயுதம் வரும் வாசமுத்தம் தொழிப்பான். ஆமா என்று என்ன கொண்ட சண்டாள வல்லரக்கே நினைப்பு பிழப்ப கெடுக்கும். அதானே. அப்பொழுது அந்த சண்டாள வல்லரக்கே என்ன சாமி என்ன செய்கின்றான் தெரியுமா? என்னையா அந்த நல்ல வல்லரக்கே பகவானை பார்த்து திரும்பி வாரான். முழிக்க முழி சரியில்லை. இவன் மரத்தை வாங்குறான் திரும்பி போனவன் திரும்பி வாரான். என்ன நடக்க போது யாருமே பகவான் அப்பவே தார்பாச்சு கட்டுறாரு. அதான் வீடு கட்டினாலும்னா பின்வாசம் முன்வாசம் வீடு கட்டணும். பின்வாசம் வீடு கட்டக்கூடாது. ஒரு ஆபத்து வந்து பிறகு வாடிக்கலாம்ல, அதான் சொல்றேன். அதான் பின்வாசம் முன்வாசம் வீடு கட்டணும். அப்பொழுது கைலாச மாமலையை கரியுருகி எரியும் போது கைலாச மாமலையை விட்டு யார் யாரெல்லாம் ஓடினார்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம்? வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், வானவர் ஓடினார், முனியோ ஓடினார். எல்லோரும் ஓடும்போது ஈசனுக்கு பின்னால அமரதேவ முனிவரெல்லாம் அப்படியே ஓடினார். அங்கே
ஓடினார் சுப்பிரமணியன் ஓடினார் அதை சொல்ல நேரமில்லை அம்மா ஓரம் வல்லரைக்க வாடிரே வாடிரே நீ குடைத்த வரந்தான இதை சொல்ல நேரமில்லை அம்மா ஓரம் வல்லரைக்க அப்படியாகவே எல்லோரும் ஓடும்போது கணபதிக்கு ஓட முடியல. அவருக்கு காலு ரெண்டும் குட்டக்காலு, கை ரெண்டும் குட்ட கை. பகவானுக்கு முன்னால வந்து வலிய மறிச்சு நிற்கிறார். ஏ அப்பா பகவானே, எனக்கு காலு ரெண்டும் குட்டக்கால், காலு ரெண்டும் குட்டக்கால், கை ரெண்டும் கட்டக்கை. எண்ணங்கட்ட பெருச்சாளி எள்ளூர்னு கேக்குதப்பா என் மூசில வாங்கின இங்க வான்னு சொன்னா என்னாவது என்ன எள்ளூர்னைக்கு வேலை கட்ட வேலை எங்க போவேன் எல்லாத்துக்கும் பறக்க வாகனம் கொடுத்துட்டு நான் சின்னஞ்சிறு வயிறு அவளை பொறித்துனாப்பா எனக்கு வயிறும் பெருக்கலாச்சு வாகனம் சிரிச்சாச்சு இங்க வான்னு கூப்பிட்டோம்னா ஏழாவது முடுக்குள்ள போய் நிக்கி ஏழாம் முடுக்குல நின்னு நான் பொறிகளை உண்டதாலோ அவளுக்கு கொடவயிரும் பெருத்து போச்சே அப்பா. என் வாகனத்துல போய் பெருச்சாளி வாகனத்தை போய் நான் போய் நான் என் பெருச்சாளி வாகனத்தை போய் உட்கார்ந்து வச்சுக்கோ கீச்சுன்னு சத்தம் கேக்கு கண்ணு ரெண்டு அதுக்கு சீரியல் மாதிரி வெளியே போகுது. ஆமா விடிய காலம் காக்கா எல்லாம் பேருகலம் பார்க்கறதுக்கு. ஆமா அந்திடுது குடல். ஏ அப்பா கணபதி, உனக்கு கொடுத்த வாகனம் சிறுசா இருந்தாலும் ஆமா அந்த மோசீவ வாகனமானது இந்த காக்கை நோக்கி இது நிறைய தான் ஊத்துனா கொஞ்சம் அம்கி ஊத்த முடியாதுன்னா அம்கி ஊத்த முடியாதுன்னா உலகத்தை நோக்கி மூச்சு விட்டதே ஆனால் ஆமா உலகமே இரண்டு கபாலமாக விளக்கும் அப்பா. அப்படி விளக்கும் போது அதிலே வேணி ஒளிந்து வாழலாம் என்று சொல்ல அப்பொழுது ஆதி மூலம் பிள்ளையார் சொல்கிறார். நான் அப்பா நான் பூமிக்கு போய் மறைஞ்சவன் வச்சுக்கோ நான் யார எங்க அப்பான்னு கூப்பிடுவேன் எங்க அம்மானு யார சொல்லுவேன் சொல்லுங்க பாப்போம். அப்பொழுது உங்க இஷ்டத்தை பத்திக்கிட்டே உங்க இதுக்கு ஆத்தாங்கர கொத்தாங்கர போய் இருந்து அம்மா அப்பா நான் யாரும் நினைப்பேன் அப்படின்னு வருத்தப்படுதாரு. என் மவனே ஆதி மூலம் ஏ அப்பா ஏயா அஞ்ச வேண்டாம் மலை வேண்டாம் யாரும் கவலை உனக்கு எதுக்குப்பா காப்பியை கொண்டு வந்து பெரிய அவ்வளவு ஊதி குடியாங்களோ இது நிறைய போய் மீச்சு மீச்சு வைக்கலாம்ல. அப்பொழுது வல்லரக்கே என்ன செய்கிறான்? வல்லரக்கே ஓட ஓட விரட்டிட்டு வரான். அப்பொழுது ஆதிமூல பிள்ளையாரும் ஓட முடியாம அப்பா இடத்துல நடந்ததுலாம் சொல்லுதாரு. அப்பொழுது பகவானும் சொல்லுகிறார் பெரிய வாழ்ல கொண்டு வந்து பெரிய வாழ்ல அடுக்கடுக்கா. அப்பொழுது பகவானும் சொல்லுகிறார் ஏ அப்பா நீ போய் உலகத்தில் ஒளிந்து கொண்டேயானால் உன் அம்மா பார்வதி வேம்பாகவும் வேம்பம்மா வேம்பம்மா வேம்பா முளைப்பா வேப்ப மரமாக அதானே அந்த வேம்பம்மா. ஆமா வேப்ப மரமாகவும் உங்க அப்பா அரசப்பேன்
ஆமா அரச முளைப்பாரு அரச மரமாகவும் ஆமா தாய் மாமனான கோபால கண்ணபிரான். அப்ப எங்க மாமா எனக்கு மாமா வேணும்ல தாய் மாமா வேணும்ல ஆமா சீர் கொண்டு வரணும்ல ஆமா யார் கொண்டு வருவா மாமா விட்டு சீர் வேணும்ல ஆமா தாய் மாமனான கோபால கண்ணபிரான் ஆலமரமாகவும் முளைப்போம் என்று சொல்ல அப்ப எங்க அத்தை வேணும்ல எங்க அத்தை ஆல விழுது உங்க அத்தை தாயில அப்ப எங்க அத்தை பொண்ணு பொண்ணா ஆலம் பழமா இருக்கணும் பழமா இருக்கும் நிலமா சோப்பா இருக்கும்ல அதானே கேட்க என்று சொன்னபோது இப்படியாக ஆதிமூல பிள்ளையாரும் அப்பாவும் பிள்ளையுமாக பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப பிள்ளையார் எங்கதாயா இருப்பாரு? குளத்தாங்கரையோரம் ஆத்தாங்கரையோரம். பிள்ளை யாரு? பிள்ளையார். பிள்ளை யாரு? கணபதியார். பிள்ளை யாரு? ஆத்தாங்கரையோரம் குளத்தாங்கரையோரம் கிணத்தாங்கரையோரம் கிணத்தாங்கரையோரம் கரையோரம் கிணத்தடி நாயகன் அரசடி நாயகன் அதுல முக்க முழுல போய் இருக்கக்கூடாது. அரக்கம் வரும் பொதுக்குன்னு கொப்புல கை வைப்போம் செத்தப்போ எழுதி தருவோம் பாத்துக்கோ. அதனால அதாவது ஆலமரம் வேம்பு அரச மரம் இந்த மூன்றையும் சுற்றி வந்தால் சனி தோஷம் விலகும் என்று சொல்வாரு. இப்படியாக அப்பாவும் விளைவாக பேசிக் கொண்டிருக்கும் போது சண்டால வல்லரக்கே ராஜுவே என்ன செய்கிறான்? பகவானை எரிப்பதற்காக ஓடோடி வருகிறான். அதை கண்ட ஆதிமூல பிள்ளையாரும் என்ன செய்கின்றார் தெரியுமா? அப்பா இதோ சொல்ல நேரம் இல்ல எல்லோரும் ஓடும்போது அங்கே ஓடின இடமெல்லாம் புல்லருக்கும் அங்கே எட்டோடு எட்டு நாளா இப்படியே ஓடிக்கொண்டா உடலிலேக்கு போகும் என்று அமரதேவ உங்களெல்லாம் ஒற்றுமையாதான் நினைத்து ஆண்டவன் சிவபெருமான் 5 பஞ்சபூதங்களை 5 திசைகளாக்கி கண்ணன் வந்து பிறக்க போறார். கண்ணன் வந்து பிறக்க போறார். துன்பம் தீர்க்க போறார். அச்சோதனும் பிறக்க போறார். துன்பம் தீர்க்க போறார். பஞ்சமாலும் பிறக்க போறார். பஞ்சமாலும் பிறக்க பகவான் துன்பம் இப்படியாக ஆண்டவனாகிய சிவபெருமான் மறுவிதி தெரியாமல் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு சிவரின் வீட்டுக்குள்ளேயே போய் சிவலிங்கமாக போய் மறைந்தார். அப்படி இருக்கும்போது அம்மாவான பார்வதியால் பகவானை காணாமல் அது கைலாச மாமலையில தேடுகிறார். அதாவது ஈசனிலா கைலாசம் இருள்மயமாக இருக்குது. ஆமா ஆண்டவல்லால கைலாசம் அருளும் இல்லை பொருளும் இல்லை. சொக்கனிலா கைலாசம் அவன் என்ன சோதி மங்க இல்லை சாமி. அப்பொழுது அம்மாவான பார்வதியால் பகவானை தேடுகிறார். அவள்ல பொம்பளை அதானே. இப்போ யாராவது கணவனை காண தேடுவாங்களா? என்னெல்லாம் யாருமே தேடப்படும். ஆமா போனவர் திரும்பி வர தெரியாதவங்க போனமா வருவாங்க என்று சொல்லி பார்வதியா பகவானை எப்படி தேடுகிறாள் தெரியுமா? எப்படி என்ன பாதாள உலகம் எல்லாம் பகவானை தேடி பார்த்தா உலகம் எல்லாம் பகவானை தேடி பார்த்தா பகவானையும் காணா
தங்கை பகவானுட மனைவியே தங்கை பகவானுட மனைவியே கண்கலங்கி வாடுவாழ மனைவி கண்ணவிரான் தங்கையா மனைவி கண்ணவர் தங்கையா என் புருஷனுக்கு ஒண்ணுன்னா நான் மாவிளப்பேன் கூழப்பேன் மஞ்சள் குடி தான் மறந்து வெள்ள தூயில் எடுத்து விளக்கு மயில உட்கார்ந்து சம்மதமானோ அது அழுவுதா என்ன ஆமோம் அருமை தங்கை பார்வதி நான் மாவிளப்பேன் பூவிளப்பேன் மஞ்சள் குடி மறப்பேன் அண்ணா என்று அழைத்த போது அண்ணன் கோபாலன் எம்பெருமான் கோபால கண்ணபிரான் ஆபத்து வந்த உடனே தான் அண்ணன் தம்பிய நினைப்பா அதுக்கு முன்னாடி நினைக்க மாட்டான் ஆபத்து வந்தாலும் என் அண்ணன் கிட்ட போய் சொல்லுவோம்பா அது முக்கூரி வாய்க்காடா இருந்தாலும் ஹைகோர்ட்ல போய் கேஷ் போட்டு பிடிங்கிறோம்பா ஆபத்து வந்த உடனே தான் அண்ணன் தம்பிய நினைக்கிறது அதானே அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்னம்மா ஒரு நாளும் இல்லாத திருநாளாக நம்ம தங்கச்சின்ன கொஞ்ச நேரம் அழகான அலைக்கடலும் பொங்கிடும் போலுக்கு யாருக்குனே பார்க்கடலும் பொங்கி அம்மா அவர் சைனத்துல இருக்காரு பாம்பு மெத்தையில சைனத்துல இருக்காரு அப்படி இருக்கும்போது என்னையா பச்சைக்கால் கருடமேந்தி பார்வதி பக்கம் வந்தா ஏன் தங்கச்சி பார்வதி அந்த பார்வதி எப்படி இருக்கா ஏன் தங்கச்சி பார்வதி அண்ணன் இருக்கும் தண்ணி அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம் ஆமா அவர் எங்க இருந்தாலும் பூமானம் மச்சான கொண்டாந்து பக்கத்துல ஒப்படைக்கவங்க அதாவது அம்மா பார்வதி நீட்டினை கால் மடக்காமலும் கவுந்த கூந்தல் முடியாமலும் கவுந்த தலை நிமிராமலும் இருக்கா ஆமா இவளை சிரிக்க வைக்கணும்னா என்ன செய்யணும் பார்த்து 4 கேள்வி கேட்கணும் நம்ம அத்தானை பார்த்து 4 கேள்வி கேட்கணும் அந்த பண்டார் எங்க போனாரு அந்த பரேஷ் எங்க போனாரு அந்த கூத்தாடி எங்க போனாரு அப்படிங்க என்ன
கூத்தாடின்னு தெரிஞ்ச கோமதி அன்னை கட்டி கொடுத்திய, பண்டாரம்னு தெரிஞ்ச பார்வதியை கொடுத்தாரு. அவர் ஆண்டி என்றும் தோண்டி என்றும் அப்படி பேசக்கூடாது. அது நல்ல வார்த்தை இல்ல, பாத்துக்கோங்க. 4 பேர் பாப்பாங்க அப்படியே. ஆமா என்னம்மா ஆண்டி எங்க போனாரம்மா, ஆண்டி எங்கே போனாரம்மா, ஆண்டி எங்க போனாரம்மா, போனாரம்மா போனாரம்மா யாரிடையே சொல்லிடம்மா 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 ஏ தங்கதியா ஏ பார்வதியா என்ன என்னன்னா உங்க அத்தான் பகவான் ஆமா கூத்தாடி என்றும் கிழவன் என்றும் பண்டாரம் என்றும் தெரிந்துதானே, கூத்தாடின்னு தெரிஞ்சுதானே கோமதி அன்னைக்கு கொடுத்தியா அண்ணா, கொடுத்தீங்க. பண்டாரம்னு தெரிஞ்சது அந்த பார்வதியை கைப்பிடிச்சு கொடுத்தியா அத்தான். அண்ணன் அண்ணன் அவர் அப்படிலாம் பேசாதங்க அப்படிங்க. அதான் பாருங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்பா. இப்ப அப்படிலாம் இல்ல, பேர சொல்லன்னு போச்சு. கணவன் அவரு இந்த திசையை போறதுக்கு வேலைக்கு போனா அந்த திசையை பார்த்து கால் இட்ட மாட்டான். ஆப்பானா அரசன், ஆப்படிச்சா அரசன், ஆமா கோட்டடிச்சா கொண்டவன். அதானே அப்பொழுது அதாவது எம்பெருமான் கண்ணபிரானிடத்தில் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லுகிறார் பார்வதி. எம்பெருமான் மாய கண்ணனிடம் அப்படி சொன்னபோது மாய கண்ணபிரானும் ஆமா அத்தன் பகவானை நாமல் தான் தேடி வர வேண்டும் என்று சொல்லி, நம்ம தங்கை இன்னும் கொஞ்ச நேரம் அழுதாங்கன்னா அலகடல் பொங்கிரும் பாத்துக்கிடுங்க. ஆமா என்று சொல்லி எம்பெருமான் கண்ணபிரான் ஆண்டவன் பகவானை தேடி தேடி அதாவது என்ன இந்த சொர்க்கத்தோடு போகக்கூடாது என்று இந்த சொர்க்கத்தை பகவானுடைய மச்சம்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால ஒரு மாடு மைக்கியா ஒரு ஆடு மைக்கியா போகலாமா, இல்லாட்டோ பெண்ணா போகலாமா அப்படின்னு நினைக்காங்க. அப்படி நினைக்கும் போது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்னையா அதாவது ஆடு மேய்க்கும் ஆயர் போல ஆடவரும் குலத்தை போல, ஓ ஆடு மேய்க்கும் ஆயர் போல, ஏன் ஆடு மேய்க்கும் யாதவர் போல் கோனார போல இருக்கட்டும். சொர்வமதி எடுத்துக்கொண்டு அத்துவான கானகத்திற்கு வருகிறார். ஏன் மாடு மேய்க்க தும்பு செருப்பலாம் காட்டுல காலையில மாட்டி. ஆமா 6 வனங்கள் கழித்து 7வது வனத்திற்குள்ள தேடுறாரு. என்ன அதாவது அன்னைக்கு இந்த வனம் பாலைவனம் வந்து சோலைவனமா இருப்பது என்ன சந்தேகப்படுறாரு. நாமோ இந்த வழியா தான் வாரம் போறோம், மாடை பத்திக்கிட்டு ஆடை பத்திக்கு இந்த வழியா தான் வரோம். ஒரு நாளும் இல்லாம அன்னைக்கு பாலைவனமா இருந்து சோலைவனமா இருப்பது என்ன, திடீரென்று 1000 அரளிக்கப்பு முளைத்திருக்குன்னா ஆச்சரியம் தானையா. ஒருவேளை செவ்வரளி மூடா இருப்பதனால் சிவலிங்க இருப்பாரோ,
இருப்பாரோ அப்படின்னு நினைக்காரு. அப்படி எண்ணிய போது அப்பொழுது சங்கீதங்களை எடுத்து வாசிக்கும் போது ஆமா அப்பொழுது மத்த கொப்பு ஆடாம ஒத்த கொப்பு மட்டும் ஆடுது அசையுது. மத்த கொப்பெல்லாம் ஆடல, அந்த பகமா இருக்காரு அது மொத்தம் தடிக்கின போட்டு ஆடுது. எப்படி ஆடுகிறது தெரியுமா? எப்படி எப்படி ஐயா? திமி என சிவனும் ஆடவே ஐயா சிவனம் ஆடவே சிவனிக்கும் ஆரளை கொப்பு ஒன்றும் ஆடவே ஆரளை கொப்பு ஒன்றும் ஆடவே ஜவனும் ஆடவே தெங்கும் ஆடவே வந்த கோப்பது ஆடிடாம வந்த கோப்பது தாளம் போடுவே கருகிறவா தாளம் போடுவே வந்த கோப்பது மேலகார அண்ணாவி எங்கிருந்தாலும் பூஜை ஆராய்ச்சி இருப்பதனால் மேலகார அண்ணாவி எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் கமிட்டியார் அழைக்கப்படுவார்கள். மேலக்கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் பூஜை ஆராய்ப்பதனால் உடனடியாக கோயில் முன்பாக வரும்படி கோயில் கமிட்டியார் அழைக்கிறார்கள். அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் பார்த்தார். என்ன அத்துவான காணகத்துல ஒரு காற்றடிக்கல மழை வெளியே அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கப்பு மட்டும் ஆடுது. தாளம் தவறாம ஆடுது. என்ன அதுவும் சுதிக்கு ஏத்தவாறு சங்கீதங்களுக்கு ஏத்தவாறு ஆடுது. ஆமா அப்படி ஆட வேண்டுமானால் யாரால முடியும்? நம்ம பகவான் நம்ம அத்தானா முடியும். இவரை ஒரு கேள்வி விஷயம். அதனால அத்தான் பகவானால முடியும். அப்படி என்று ஒருவேளை அரக்கனுக்கு பயந்து போய் அரளி முள்ள ஒளிஞ்சால் ஒளிஞ்சிருக்கலாம். அதனால 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும், 4 கேள்வி நச்சுன்னு கேட்கணும். அப்பதான் வார்மை கட்டி இறங்குவாரு என்று எப்படி பேசுகிறார் தெரியுமா? எப்படி எப்படி ஐயா? அரக்கனுக்கு வரம் கொடுத்த மானம் இல்லையா அரளி மூட்டுக்குள் ஒளிந்தருக்கு வெட்கம் இல்லையா ஒளிந்தருக்கு வெட்கம் இல்லையா பங்கம் இல்லையா அரசடிக்குள்ள பொண்ண பொழுத்தது வெட்கம் இல்லையா அரசடிக்குள்ள பொண்ண வெட்கம் இல்லையா மாமோ இல்லையா
நறுக்குன்னு கேட்டாரு. ஆமா, புட்டுக்கு மடிஞ்சம் இருந்தது. ஆ. பெரும்பாலும் அடிபட்டது. அப்பொழுது நம்ம வளர்ப்பு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நம்ம மாப்பிள்ளை தவிர வேற யாரும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. நம்ம குடும்பக்காரர் தான் வந்திருக்காரு. ஆ. யாரு? மாப்பிள்ளை வந்திருக்காரு. அதாவது அரக்கன் வந்தானால் வரம் கொடுத்தது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். தெரியும். நாம செய்த லீலைகள் தெரியாது என்று சொல்ல நம்மளை பத்தி நம்ம அப்பொழுது அரளி முட்டை விட்டு வெளியே வந்தார். ஆமா, அரளி முட்டை விட்டு வெளியே வந்து என்ன செய்கிறார்? என்ன? அதாவது ஆ, ஏ அத்தா, உண்மைத்தானே? நான் பைத்தியார பகவான் ஆமா, ஏதோ கொடுக்க தெரியாம கொடுத்துட்டேன். அரக்கனுக்கு வரத கொடுக்க தெரியாம கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன். உமக்கு தான் அந்த வரத ஆக்க அழிக்க உமக்கு தான் பவர் உண்டு. அதனால ஆ, நான் போய் ஆ, பகவானாக வாழ வேண்டுமானால் கைலாசத்தில் இருக்க இங்க வேண்டுமானால் பாத்துக்கோரும் மாப்பிள்ளை. ஏன் மாப்பிள்ள இங்க பாத்துக்கோரும், எனக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கோரும். உம்ம தங்கச்சி வாழ்க்கையை நல்லா நினைச்சு பாரு. ஆமா, என்று சொல்லி மாட்டைக்காரி அம்மச்சான் பேர் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லக்கூடாது. பாத்துக்கோ. போட்டோம். அப்பொழுது எம்பெருமான் இடமதிலே சொல்கிறார், இல்லையா? ஐயா, நான் போய் பகவானாக வாழ வேண்டுமானால் அரக்கனை நீதான் போய் வதமளிக்க வேண்டும் என்று சொல்ல செய்யணும். வதமளிக்கணும். ஆமா, அப்பொழுது ஆமா, எம்பெருமான் சொல்லுகிறார், என்ன? நான் போய் அரக்கனை வதமளிக்க போனானா அந்த ஆடு மாடுலாம் யாரு பாப்பா? அவரு அது தாழக்காரரை பத்தி சொல்லுவோமே. ஆமா, அவரு மேல பழத்தை பத்தி கொஞ்சம் வித்துருவாரு. ஆமா. அப்பொழுது என்னையா உங்க பாக்கையிலேயே பயமா இருக்கும். பாம்பு கடுத்த பாம்பு போட்டிருக்காரு. அது மட்டுமா யானத்தோல் பார்வை, புலித்தோல் ஆசனம் கொடுத்திருக்காரு. இத பார்த்தா பதுக்கெல்லாம் ஓடி போயிருமியோ. அதனால நீ சரிப்பட்டு வராது. நீர் என்னை போல ஒரு சொர்க்கம் எடுக்க வேண்டும். மேலகார அண்ணாவி எங்க இருந்தாலும் கோயிலுக்கு முட்டியார் அழைக்கப்படுவார்கள். மேலக்கலைஞர் எங்க இருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி கோயில் அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? என்ன? அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் ஆமாம், அரக்கனை வதமுடிக்கணுமானால் ஒரு பெண் இருந்தா எடுக்கணும். என்ன ஆசை உண்டு? அதாவது அரக்கனுக்கு ஆணாலையும் சாவு கிடையாது, ஆயத்தாலும் ஆளவில்லை கிடையாது. ஆமா, பெண்ணாலே சாவு என்று பிரம்மன் விதி இருப்பதாலே ஆமையோ. அதனால ஆமா, பெண்களை கொண்டுதான் அவனை வதமுடிக்கணும். ஆமா, பெண்ணாசம் உண்டல்ல, அவன் தான் சாவான். அதானே. அப்பொழுது என்னென்ன? அப்பொழுது ஆமா, என்ன செய்கிறார்? என்ன? அதாவது பெண்களை எடுக்கணும். ஆமா என்று சொல்லி 16 வயதுடைய பெண்ணை போல அழகா இருப்பட மோகினி. அழகுனா அழகு, எப்படி எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறார் தெரியுமா? எங்க அத்தை மூலமா இருப்பாளாம். உங்க அத்தை மகன் பாக்கலையா? இவ்வளவு வந்து இருப்பா பாத்துக்கோ. ஆளை பார்த்தேன்னா அந்த மாதிரி அதானே. எப்படி அழகோடு இருக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி பெண்கானா பெண்ணழகி, பெண்கானா பெண்ணழகி, வேலை கொண்ட மயிலழகி, மயிலழகி, கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, கலகம் முடியழகா, மகள் போயினியா, போலே போ
அப்பா கொண்ட அழகு 16 மடங்கு அழகு. ஆமா அவ அழக போல இங்க யாரையுமே பார்க்க முடியாது. சூரியனுக்கு ஆனாலும் சித்தி ஒரு கருப்பு உண்டு. கருப்பு உண்டு. ஆடுகிற நாகத்துக்கும் அடிவத கருப்பு உண்டு. கருப்பு உண்டு. இவன் தலையோ கருப்பொழிய ஆ, தன்னை வேற கருப்பும் இல்ல. வேற கருப்பே கிடையாது. அவன் கூந்தலோ கருப்பொழிய கூட வேற கருப்பும் இல்ல. கருப்பு. ஆமா அப்படி இருக்கும்போது என்னென்ன அதாவது இந்த அழகெல்லாம் காணாது என்று ஆமா தங்க நகையெல்லாம் சூடினாலாம். தங்க நகை அழகும் காணாது என்று வேற என்ன பூ வகை பொட்டு வகையெல்லாம் சூடுகிறார். பூ போட்டு ஆமா. அதானே வாடாமல்லி, வடர்மல்லி, சூடாமல்லி, சுடர்மல்லி, மல்லி இருவாச்சி மல்லிகை பிச்சி, இருவாச்சி, மறிக்கொழுந்து என பல வகை பூவுகளை சூடினார். இன்னும் ஒரு போச்சு விடலையா என்ன பூ? கோழி கொண்டு போய் சொல்லணும்ல வாலிக்கொண்டு போய் அறையா தலையில வைப்பா. வைக்கணும்ல அதிகமா என்ன அம்மா அப்பொழுது என்ன? எம்பெருமான் மோகினியா ஆமா ஐயோ இன்னும் என்னென்ன அழகு செய்கிறாள் தெரியுமா? என்ன கண்டவர்கள் ஆமா எங்க காண்பர் எங்க கத்தூரி பொட்டு விட்டாள். எம்பெருமான் மாய கண்ணன் என்று அறியாம மங்கை என்று நினைக்கான். மங்கை என்று நினைத்தான் மாய கண்ணனாக எண்ணவில்லை. பாம்பான் பெண் என்று நினைத்தான் பெருமாளாக எண்ணவில்லை. செத்து போவோம் என்று சொல்லி சிந்தையில எண்ணல. கண்ணி என்று நினைத்தான் கண்ணபிரனாக எண்ணவில்லை. ஆமோ அப்பொழுது என்ன மோகினியிடத்தில் கேட்கான். என்ன ஏம்மா எந்த ஊரு? இந்த ஊரு என்னை மாலை மனை எடுத்துக்கிறியா? உனக்கு எந்த ஊரு எந்த தேடலாம்? ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி அந்த காட்டுல வந்தது என்ன? எல்லாத்தையும் விவரமாக மோகினியானவளும் சொல்லுகிறார். நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன அதானே கேட்க அப்படிங்க. அப்படி கேட்டபோது எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் விவரமா சொல்லுறான். ஆமா அப்படி சொன்னபோது என்ன எம்பெருமாள் மோகினியா என்ன ஏ அண்ணா ஏய் உனக்கு யாருக்கணும் கவல கண்ணி என்ற ஒரு பெண் இருக்கா? மூத்தோடியா இருக்கா? மூத்தோடியா இருக்கா? யாருக்குனே நான் மூத்தோடியாட்ட அடிபட்டு தான் இங்க வாரேன். சண்டை போட்டு வரேன். அதனால கவல கண்ணியை நம்பி நீ எரிய பார்த்து என்ன செஞ்சா நான் என்ன செய்ய? அதெல்லாம் இல்ல அதெல்லாம் நீ சத்தியம் பண்ணித்தா. ஏ அண்ணா அவனை போல நினைக்காத என்ன நான் மூத்தோடியாட்ட நீ மோகம் கொடுத்து பேச மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணித்தா. ஆமா ஏ அண்ணா என் வீட்டுல கட்டு உண்டு மெத்தை உண்டு. ஆமா நாளை எண்ணெய் தேய்த்து நரைத்த கொண்டை ஓட்டாலும் ஆவோம் ஒரு நாயகன் எனக்கு வேண்டாம். ஊனா உருட்டாலும் ஒரு ஆசை எனக்கு வேண்டாம். ஒருத்தர் வேண்டாம். நான் முன்னால ஒரு கணவனோட பட்ட ஜலம் போதாத பாவி. நான் முன்ன ஒரு கணவனோடு நான் பட்ட ஜலம் போதாதா? நான் ஊனா உருட்டாலும் எனக்கு ஊடு நிற விழுந்துட்டாலும் ஒரு ஆசை எனக்கு வேண்டாங்க. என்ன ஏன் இங்க பாரு இப்ப அழகா இருக்கு அதெல்லாம் சம்மதிக்கணும் நீ அப்படிங்க. அதாவது என்ன கல்லறைக்கனுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. ஆமா அவனுக்கு நல்ல நேரம் வந்துடுது அதானே என்று சொல்லி ஆமா என்ன செய்கிறான்? என்னையா ஏ அம்மா நான் பாரு சத்தியம் பண்ண முங்குதான் முழுகுதான் சத்தியம் எல்லாம் சத்திர பொங்கல் சரி பொய்யெல்லாம் புளியோதர என்று சொல்லி ஏ அண்ணா நீ எனக்கு சத்தியம் செய்யணும்னா எப்படி செய்யணும்? அப்பலே சொல்லிப்பேனா சத்தியம் சொன்னா ஒன்றரை மாக்க தாலி உன் கழுத்தை கட்டி கூட்டி பிரிப்பேனா அப்படிங்க பாவி. உன்னானே என்னானே உமையவள் மேல் தன்னையானதாக ஆமா மூத்த மகனை மூத்த மகன் மனைவியை நினைக்க மாட்டேன். மூத்த மனைவி கூட மோகம் பேச மாட்டேன் சத்தியம் சத்தியம்ங்க என்று சத்தியங்கள் செய்தையான
பெண் இருப்பேன் என்று சொல்ல சொல்ல அப்பொழுது ஆமாம் ஆஜகரைக்கு ஓடி வந்தான் சண்டாள வல்லரக்கே. முங்குதான் காக்கா முங்கு முங்குனா முங்கினா மூணு எங்கு போட்டான் ஆமையா முண்டு விரல் எடுத்து 3 தரம் ஜரச சுத்தி 1000 களைவடித்தும் அறிவுகளை இழந்தான் சண்டாள வல்லரக்கே. ஆமாம் அவன் முண்டு விரல் எடுத்து ஆமாம் அவன் சிரசை 3 தடவை சுத்தி அவன் தொண்டையில வைத்த போது ஆமா அவன் தொண்டையில வைத்த போது தொண்டையில வைத்த போது சண்டாள வல்லரக்கே சுகான் சொல்லுவானா எந்ததொரு சம்பளத்தான் எந்ததொரு மலையறிந்து ஆதிவெள்ளி கைலாசம் அண்ணரோட இனமதியில எம்பெருமா கோபால அப்படைக்க வேலையில ஆண்டவன சிவபெருமா அப்பா நான் கொடுத்த வரம் நான் படைத்த பிள்ளை ஆமா என்னால முடியாது உங்களால் ஏற்பட முடிந்தது என்று சொல்ல சொல்ல நீங்கள் ஆபத்துக்கு உதவ வேண்டும் என்று சொன்னதை போல ஆமா எம்பெருமான் கோபால கண்ணன் அந்த துருவத்தை நம்ம பார்க்கணும் மீண்டும் மறுபடியும் அந்த பெண் துருவத்தை எடுத்தார். ஆமா பெண் துருவம் எடுத்த போது ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு ஆள் சேர்த்து கெட்டான் மோதலிசையது ஒழுக ஆமா நாதபுரம் ஒழுதான் சோதி மணி விளக்கு ஒழுகு போல 5 மைந்தர்கள் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார்கள் தெரியுமா? பங்குனி மாசம் அதாவது சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். ஆமா அவர் பிறந்தது ஒரு கிரகம் என்னது தெரியுமா? ஆமாம் பங்குனி மாதம் போதானது அவே பங்குனி மாதம் போதானது ஸ்ரீராமன் அவே பௌர்ணம பஞ்சமி ரகணக்கு அங்கே இந்திரமா ஆகவே அமதா யோகத்திலும் ஏ ஆதி புருஷனுக்கும் பிள்ளையா ஆகியிருந்தார் அங்கே கையில் பிறந்தவர்
வேலையில்லை வேலை அம்மா.